திரு சுப்பிரமணி, யாருக்கு பதட்டம் இந்த கடிதம் மூலமா புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸுக்கா இல்ல மோடியின் பேச்சுகளின் வாயிலா பாஜகவுக்கு பதட்டம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? தம்பி தமிழரசன், இப்போ நான் உங்க கம்பெனில வேலைக்கு வர வச்சுக்கோங்க. ஒரு என்ன டார்கெட் கொடுக்குறீங்க, 1 மில்லியன் வியூஸ் ஏற்படுத்தணும் நீங்க ப்ரோக்ராம்னு சொல்றீங்க. நம்ம அக்ரி பண்ணிக்கலாம், எனக்கு வேலை கொடுக்குறீங்க. நான் ஒரு 700,000 வியூஸ் மட்டும் பண்றேன், 0.7 மில்லியன். அப்ப நான் பொய் சொல்லிட்டேன்னு அர்த்தமா? நீங்க 1 மில்லியன் சொன்னீங்க, 700,000 பண்ணிருக்கீங்க, பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தமா? அத மாதிரிதான் அந்த 2 கோடி வேலை வாய்ப்பு. 2 கோடி வேலை வாய்ப்புன்றது வந்து லட்சியம் வச்சாங்க. ஆன் ஆவரேஜ் எவ்ரி மந்த் 13 லட்சத்துல இருந்து 14 லட்சம் வரைக்கும் இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்ல புது கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. 1.5 crore இருந்து 1.7 crore வரைக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. சோ ஆர்கனைஸ்ட் செக்டார்ல வந்தாங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ல இருக்க வேலை வாய்ப்பு வரும். அங்க வந்து புதிதாக மக்கள் வேலைக்கு வருவாங்க. அதுதான் கான்செப்ட். 2 கோடினா நீங்க 2 கோடி கீழே வந்துட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே நம்ம லட்சியத்தை உயரதான் வைக்கணும். இல்ல நான் 10 லட்சம் மட்டும் கொடுக்குறேன், 5 லட்சம் மட்டும் கொடுக்குறேன்னு ஒத்து போமா நம்ம? அதனால வந்து லட்சியத்தை உயர வைத்து விட்டு அதுல ஃபாலிங் ஷார்ட் இருந்தா கூட பரவாயில்லை. ஒண்ணு. ரெண்டாவது 15 லட்சத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. 15 லட்சம் வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஏழை குடிமகன் பேங்க் அக்கௌண்ட்லயும் போடுவதற்கான அந்த அளவுக்கு வால்யூம் ஆஃப் மணி இருக்குன்னு சொன்னாரே தவிர போடுவேன்னு சொல்லல. போட முடியும்னு சொன்னாரு. இல்ல இது எத்தனை தடவை பேசியாச்சு சுப்பிரமணியம். சரி, அவர் அப்படி சொன்னார்ல. ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய பலர், இல்ல தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் உட்பட பலரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தா உங்க அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் வந்துரும்னே பலர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் நம்பியிருக்க மாட்டாங்களா? ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்கல. ஹிந்தி வந்து கல்வி கற்க முடியாத காலகட்டத்தில் வாழ்ந்ததுனால மேபி அவங்க அறியாமையிலும் பேசிருக்கலாம். எனக்கும் ஹிந்தி தெரியாது. அமித்ஷாக்கு ஹிந்தி தெரியல. அமித்ஷாக்கு ஹிந்தி தெரியும்ல, அப்புறம் பொலிட்டிக்கல் ஜும்லான்னு சொன்னாரு. அப்புறம் பொலிட்டிக்கல் ஜும்லான்னு சொன்னாரு. ஜும்லா என்பது வாக்குறுதி. நான் கூட அந்த திருச்சி சிவா வந்து பேசும்போது அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பக்கத்துல உள்ள எம்பியில கேட்டாரு. அந்த எம்பி என்ன சொன்னாருன்னா, தேர்தல் வாக்குறுதிகளா ஜும்லான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. நீங்க கூட பாக்கலாம், திருச்சி சிவா அவர்கள் ராஜ்யசபால பேசின அந்த வார்த்தைகள் இருக்கிறது. புரியுதுங்களா? சோ அதனால வந்து இது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ரைட், இது நிறைய நம்ம பேசிட்டோம். ஓகே, இல்ல என்ன நான் சப்ஜெக்ட்டுக்கே வந்துடுறேன். ஒண்ணு இல்ல, அவர் இன்னைக்கு கடிதத்துல சொல்றாருல. ரைட், அதான் என்ன பதட்டம். நீங்க பொய்ன்னு சொல்றீங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதிகள் பொய்ன்ற போது 2009ல வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்களோட அந்த 2009 ஆட்சி அமைந்த உடனே அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவோம். அதற்கப்புறமா நடக்க போற பாராளுமன்ற தேர்தல்ல வந்து எல்லாரும் 33% லேடிஸ் தான் இருப்பாங்க, பெண்கள் தான் இருப்பாங்க. வாக்குறுதி கொடுத்தாங்க 2009ல. 2009 யார் ஆட்சிக்கு வந்தாங்க? என்டிஆர் யூபி அரசாங்கம் தானே வந்தது. பண்ணினாங்களா? இல்ல, நாடாளுமன்றத்தில் அந்த முயற்சி அவங்க எடுத்தாங்கல்ல. அப்ப யோகி ஆதித்யநாத்ல இருந்து உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் அதை எதிர்த்தாங்கல்ல. இன்னைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கிறதுக்கு எத்தனை ஹர்டில்ஸ் இருக்கு? எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க, எதுக்குதான் செய்வாங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை மீறி நிறைவேற்ற வேண்டியது உங்களோட கடமை சார். அதை நம்பிதானே மக்கள் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. ஓகே இல்லையா? இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் தேர்தலும் 2வது பேஸ் தேர்தலையும் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு ஒரு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 411 தொகுதிகளுக்கு மேல என்டிஏ வந்து வெற்றி பெற்று விடுவார்கள். 411 மேலயா? 411 சொல்றாங்க. ஓகே, இன்னும் நடக்கணும் இல்லீங்களா? இப்ப இன்னைக்கு தேதி என்ன நடந்திருக்கோ பிளஸ் ஃபியூச்சரை போர்காஸ்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 411 சொல்றாங்க. அனைவரும் என்ன சொல்ல, காங்கிரஸ் அடங்கிய ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. 130 தொகுதிகளுக்கு மேல அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, அந்த அளவுக்கு போயிடுது. காங்கிரஸ்க்கு வந்து அவர்கள் மேலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. 284 தொகுதியில் தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு இது இருந்தா வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்ப அவங்களுக்கு கேரளால போனீங்கன்னா அனிராஜா வந்து ராகுல் காந்தி இங்க வரவே இல்லை, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, இங்க அனிமல் அண்ட் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் நிறைய நடந்து இருக்குது, எங்களோட தொகுதி மேம்பாட்டுக்காக ஒண்ணுமே பண்ணலன்றாங்க. அங்க போனீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல அதிரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாரு, நீங்க பிஜேபிக்கு வாக்களிங்கன்றாரு. இல்ல, இந்த கூட்டணி முறை இருக்குல்ல. இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சுப்பிரமணி. 411 குழப்பங்கள் இருக்கலாம். ரைட், 411 சீட்டு கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல. அவங்க சவுத் இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல எவ்வளவு கிடைக்கும்னு கணிக்கிறாங்க? 3ல இருந்து 6 சீட்டுங்க. பிளஸ் இரண்டாவது பெரிய கட்சியாக, இரண்டாவது பெரிய கூட்டணியாக வரும். அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற
கருத்து கணிப்பு. இது தவறாக ஆகலாம், சரியாக ஆகலாம். ரைட், ஓகே. இல்ல நான் வந்துடுறேன். அதான் ஒண்ணு இல்ல, இப்ப முதல் 2 கட்ட தேர்தல்களில் நீங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்காததால் கவலையில் இருக்கிறீர்கள். அதனால உங்கள் கொள்கைகள் பிரச்சார உரைகளில் மக்கள் ஆர்வம் இல்லை, உடனே நீங்க வந்து பிரிவினைவாதம் பொய் கருத்துக்கு போறீங்க அப்படிங்கிற லெவல்ல கார்கே சொல்றாரு. முதல்ல அது லாஜிக் தானே. முதல் 2 கட்ட தேர்தல், குறிப்பா முதற்கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பத்தி கவலைப்படாத பிரதமர் நரேந்திர மோடி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த கருத்துக்களை எல்லாம் அதிகம் பேச ஆரம்பிக்கிறார்? என்ன காரணம்? அதாவது மேனேஜ்மெண்ட்ல வந்து பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் 2 விதமான அப்ரோச் இருக்கு. நான் என் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரென்த்ல நான் வந்து கவனம் செலுத்தணும்னு அவசியம் இல்ல, அது வந்து கேரண்டீட் எனக்கு. மற்றவர்களோட வீக்னஸ்ல வந்து கவனம் செலுத்தி இன்னும் வீக் ஆகினாதான் என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து இப்ப மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, எப்படி இந்த ரிசர்வேஷனை கொண்டு வராம இருந்தது. இப்போ அந்த மகாலட்சுமி திட்டமா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்றாங்க இல்லையா. சோ சொல்லட்டுமே, திமுக இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, தகுதி வாய்ந்த மகளிர் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த 1000 ரூபாய. அப்ப திமுக தலைவர்கிட்ட திருத்தலாம் இல்லையா, தகுதி ஐயா நீங்க தவறு செஞ்சுட்டீங்க, தகுதி வாய்ந்த மகளிருக்கு திருத்துங்க சார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ அந்த மாதிரியான வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை வந்து மேனிபெஸ்டோல வந்து பொருத்தினதுனாலதான் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஆளும் கட்சியான என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது. அதுக்கே 20 நாள் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்தது. ஏப்ரல் 19 முதற்கட்ட தேர்தல் முடியுது. அடுத்த ஒரு சில நாட்கள் பேசல, ஏறக்குறைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி 20 நாளா இஸ்லாமியர்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க, உங்க வீட்டில் இருக்க செல்வத்தை எல்லாம் பறிச்சு புடுங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியாத திரு நரேந்திர மோடியோ பாஜக தலைவர்களோ 20 நாள் கழிச்சு எப்படி அதை கண்டுபிடிச்சு மக்கள் கிட்ட சொல்றாங்க? இந்த எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் இதுல பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு வந்து டக்குன்னு மறந்துடுவாங்க. எத்தனையோ வாக்குறுதிகள் நம்ம யாரா கேட்டு இருக்கோமா, 515 வாக்குறுதிகள் இங்க திமுக கொடுத்திருக்காங்களே, ஒவ்வொன்னா போட்டி பட்டியலிட்டு கேட்டு இருக்கிறோமா, கடந்து போறோம் இல்லையா. எப்போ தேர்தல் நடக்கிறதோ அப்பதான் மக்கள்கிட்ட போய் சொன்னா சுட சுட ஞாபகம் இருக்கும், அவர்கள் தவறு செய்கிறார்கள், நீங்க வேணா சரி செய்வாங்க அப்படின்றது வந்து மக்கள் மனதில். அதுதாங்க 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி இருக்கலாமே, ஏன் அப்ப சொல்லலன்னு கேட்கிறேன். 5ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வருது, 19 சுட சுட நீங்க சொல்லி இருக்கலாமே. தமிழ்நாடு வட மாநிலங்களில் சில இடங்கள்ல நடந்திருக்கும், அப்ப சொல்லாம ஏன் ஒரு 4-5 நாள் கழிச்சு 2ஆம் கட்ட தேர்தலுக்கு இந்த பிரச்சாரத்தை வைக்கிறாருன்னு கேட்கிறேன். சுருக்கமா இல்ல தமிழ் ஒண்ணே ஒண்ணு, எந்த காலத்துல எந்த மாநிலத்துல எங்க டார்கெட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மேனிபெஸ்டோ வந்து எங்க போய் டென்ட் பண்ண போறது, மக்களை வந்து எதற்காக வந்து மடைமாற்றம் செய்கிறார்கள், அந்த மக்கள்கிட்ட போயிட்டு இவங்க கரெக்டான பரப்புரை கொண்டு போனாதான் அந்த மக்கள் வந்து ஏமாறாம எந்த கட்சிக்கு வருமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அதுதான் முக்கியமான கருத்து. ஓகே, திரு சுப்பிரமணி, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றா இருக்கா? வெளியில இடஒதுக்கீடு அரசமைப்பை வந்து குனிந்து வணங்குவது புனிதமானதுன்னு சொல்லுவது ஒண்ணு, ஆனா அதனுடைய அம்சங்களே இல்ல அதையே அழிக்க பார்ப்பதுதான் பாஜகவின் கொள்கைன்னு எதிர்கேள்வி வருது. அதான் யதார்த்தமா? இல்ல அதாவது இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் இல்லை. கண்டிப்பாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அது வந்து மத அடிப்படையிலும் இருக்கலாம், ஜாதி அடிப்படையில இருக்கலாம், கண்டிப்பாக அதற்குண்டான நீதி கிடைப்பதற்கு தான் அடுத்த அரசாங்கம் வந்து முயற்சிக்கும். ஓகே, அதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க பாருங்க, அந்த பாகிஸ்தான் சொல்றாரு பாத்தீங்க இல்லையா, இந்தியால சுதந்திரம் அடைந்த பிறகு ஓகே முஸ்லிம் சகோதர சகோதரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது, பாகிஸ்தானுக்காக குரல் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இங்க இருந்து வந்து அங்க பாகிஸ்தான் பிரதமர் தான் சொல்றாங்க இல்லையா. நம்ம இங்க இருக்கிற ராகுல் காந்தி ஐயா அவர்கள் இந்து சகோதர சகோதரிகளின் அங்க எண்ணிக்கை எவ்வளவு குறைஞ்சிருக்கு அதுக்கு குரல் கொடுக்கிறாரா? இங்க வந்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு வந்து இவ்வளவு வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாருல்ல, ரைட், அது உண்மைன்னு எடுத்துட்டா கூட ஒரு வாதத்திற்கு பாகிஸ்தான் இருக்கிற இந்து சகோதர சகோதரி எண்ணிக்கை குறைந்து வருகிறது, அங்க வந்து துன்புறுத்தப்படுகிறார்களே, அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்களா? சோ இது முதலே கண்ணீர் மாதிரி தானே இருக்கு, வாக்குக்காக தானே இவங்க பேசுறாங்கன்னு இருக்கு, அதுக்கு யாரா பதில் சொல்லுவாங்களா? சோ அதனால வந்து இது ஜாதியை வைத்துக் கொண்டு அரசியல் கட்சிகள் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இப்போ தமிழகத்துல நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோமா, ரவிக்குமார் ஐயா கேட்கலாமே, முதல்ல ஸ்டாலின் போயிட்டு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சுட்டீங்க வச்சுக்கோங்க, அடுத்து நீங்க எப்ப ஆட்சிக்கு போறீங்களோ அப்ப அமல்படுத்திட்டு போயிடலாமே, ஏன் பண்ணல இங்க? பாஜக வந்து இடஒதுக்கீடு எதிரானதே வச்சுக்கோங்க சார். அப்போ எதிராக இருக்கிற மாநில பணியாற்ற நம்ம சென்சஸ் எடுக்கும் அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இருக்குங்க. அப்ப பீகார்ல எப்படி சார் எடுத்தாங்க, பீகார்ல எப்படி எடுத்தாங்க, கர்நாடகால எப்படி எடுத்தாங்க, என்ன காரணம் பீகார்லயும் கர்நாடகால எப்படி எடுத்தாங்க சார்? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமல்படுத்தலாமா கணக்கெடுப்பு அதிகாரம் சார், பீகார்லயும் கர்நாடகால எப்படி எடுத்தாங்க மாநில அரசாங்கம்? சென்சஸ் எடுக்க முடியாது, சென்சஸ் எடுக்கணும்னு தான் கோர்ட்டு சொல்றாங்க.
சர்வே எடுத்துட்டு போய் காட்டினீங்கன்னா அதன் அடிப்படையில அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ரைட். சென்சஸ் எடுக்கிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுங்க. சரி சுப்பிரமணியன், நீங்க அதை வேலிடேட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுங்க. எடுத்திருக்கோமா நம்ம இங்க இருந்து? ஓகே, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்து குரல் கொடுக்கிறோம்னு சொல்லிருக்கோம் இல்லீங்களா? அதற்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோமா? அது வந்து மத்திய அரசாங்க தேர்தல் வரும்போது மட்டும்தான். இல்ல திரு சுப்பிரமணி, உங்களுக்கே நினைவு இருக்கலாம், தர்மபுரி பிரச்சார கூட்டத்துல இந்த இதுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை கூட்டத்திலே அவர் பதில் சொன்னாரு. நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க எடுக்கிறது வெறும் சர்வேயா தான் இருக்கும், அதுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் கிடையாது, அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு வலிமையும் கிடையாது, மத்திய அரசு எடுக்கக்கூடியதுல தான் அப்படியான ஒரு வலிமை இருக்கு, நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நிறைவு சுருக்கமா. இல்ல அதாவது சர்வே எடுத்து எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா நம்ம? ஏன் அதுக்கு ஒரு முனைப்பு கூட இல்ல? மேல வந்து பால போட்டு பத்தி பொன்ராஜ் ஐயா சொன்னாங்க. தமிழகத்துல எவ்வளவு ஐநூறு பாருங்க. அதே நீங்க வந்து கார்பரேட் நிறுவனங்களை தான் இங்க முதலீடு பண்ணுவதற்காக அழைத்திருக்கிறீங்க. 42,000 கோடி ரூபாய். நீங்கள் யார் கார்பரேட், யார் மோடிக்கு நண்பர் சொல்றீங்களோ அவங்களதான் இங்க கூட்டின்னு வந்து 42,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ண சொல்லிருக்கீங்க. அப்ப அவங்க ஊழல் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னா ஏன் வந்து இங்க பண்ணோம்? அப்பெல்லாம் கேட்க மாட்டேங்கிறோம். அதெல்லாம் பணம் வரும்போது இங்க உள்ள விட்டுறவங்க வந்து உத்தமர்கள் அப்படின்ட்டு, தேர்தல் வரும்போது ஒரு ஊழல்வாதிகள் சொல்லிட்டு கலரை போட்டுட்டு நம்ம வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்.